சாமுவேலை தான் பண்ணார். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேலை அடிக்கடி பெலிஸ்தியர்கள் வந்து அவர்களை கொடுமைப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். ஆனால் ஒரு நாள் வந்தது, மிஸ்பா என்ற இடத்தில் தேவன் அற்புதமாக இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தியர் கையிலிருந்து விடுவித்தார். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து ஜனங்களுக்கு முன்பதாக நிறுத்தி அந்த கல்லுக்கு ஒரு பெயர் சூட்டினார். எபினேசர் என்று பெயர் சுட்டி, இம்மட்டும் தேவன் எங்களை காற்றுக்கொண்டார், இம்மட்டும் தேவன் எங்களை நடத்தினார் என்று அந்த கல்லை எல்லாருக்கும் முன்பதாக சாட்சியாக நிறுத்தினார். ஏனென்றால் அதை பார்க்கும் பொழுது நேற்றைக்கு பெலிஸ்தியர் கரத்திலிருந்து விடுவித்த தேவன் நாளைக்கும் பெலிஸ்தியர் களத்திலிருந்து விடுவிக்க அவர் வல்லவர் என்று எல்லாரும் நன்கு அறிந்திருக்கும்படியாக ஆண்டவர் அந்த அற்புதமான செயலை செய்யும்படியாக சாமுவேலுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நம்முடைய சபையில் கூட நீங்கள் வெளியே அந்த பார்க்கிங் இடத்துல போனீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு கல் நாமும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம். செப்டம்பர் 2007 வருடத்தில் நாமும் அந்த கல்லை அந்த இடத்தில் ஏற்படுத்தி நாமும் எபினேசர் என்று அதற்கு பெயர் சூட்டினோம். ஏனென்றால் பலருக்கு தெரியும், இந்த 2007 வருடத்தில் நமக்கு ஒரு மாபெரும் ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தை போராடினோம். யாரும் நடக்காது என்று சொன்னதை தேவன் நடப்பித்து நம்முடைய சபையில் ஏற்படுத்தினார். அந்த கல்லை பார்க்கும் பொழுதுதான் எனக்கு தைரியம் வருது. ஆண்டவர் நேற்றுக்கு அவர் செய்ய வல்லவராக இருந்தார்னா ஒரு நாள் சீக்கிரம் வரப்போகின்றது. அந்த புது பூமியில் மீண்டும் ஒரு கல்லை நாங்கள் ஏற்படுத்த போகிறோம். அந்த புது பூமியில் அந்த கல்லை ஏற்படுத்தி அது மேலேயும் எண்ணெய் ஊற்றி மீண்டும் அதை எபினேசர் என்று அழைக்க போறோம். ஏனென்றால் அம்மட்டும் நடத்தின தேவன் இன்றைக்கும் நடத்துவார், நாளைக்கும் நடத்துவார். அதை நான் ஞாபகப்படுத்தும் பொழுது என்னுடைய விசுவாசம் கட்டப்படுகின்றது. ஐயா, உங்களை பார்த்து சொல்றேன், நீங்கள் எப்பொழுதெல்லாம் சோர்ந்து போறீங்களோ, எப்பொழுதெல்லாம் ஜெபத்திற்கு பதில் வரலையோ என்று தவிக்கின்றீர்களோ, அப்பொழுது ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஏற்கனவே செய்த நன்மைகளை கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. நேற்றுக்கு அவர் செய்த அற்புதங்களை நீங்கள் சிந்திக்கும் பொழுது, அவரை துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய இருதயத்தில் ஒரு விசுவாசம் வரும். தேவன் நிச்சயம் வாழ்க்கையில் இதை செய்வார்.